எங்கள் படத்தோட பூஜை நடந்துச்சு. இது புது பேனர் ஆக்சுவலி. ப்ரொடியூசர் வந்து லோகேஷ் அவர் வந்து ஆர்மியில் ரிட்டையர் ஆகிட்டு பேஷனட்டாக இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு நீங்கள் ஒரு வெல்கம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் ஆக்சுவலி. இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமான கேரக்டராக வந்து மதன் சார் பண்ணுறாங்க, கோவிட் அம்மா நடிக்கிறாங்க, சார் நடிக்கிறாரு, ஆதர்ஷ் லீட் பண்ணுறாரு, தென் வந்து சோனியா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணி கம்மிங் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். சீக்கிரமாக அடுத்த அப்டேட்ஸ் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். பயோவன் பிக்சர்ஸுடைய முதல் தயாரிப்பில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். டைரக்டர் கிஷான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த படம் நிச்சயமாக ஒரு வழக்கமான ஹரார் படமாக இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு பெரிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் கதை கேட்டேன், கதை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இப்படி ஒரு படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும், அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக கேட்குறது தான், பத்திரிகைகள் இல்லாமல் இங்கே படங்கள் இல்லை, ஊடகங்கள் இல்லாமல் இல்லை. உங்கள் எல்லாரோட உதவியும் ஒத்துழைப்பும் எப்பயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என்னை நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க. சினிமாவுக்கு வந்து நான் ஒரு புதுமுகம் தான். ஆனால் புதுமுகத்துக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் கிஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் லோகேஸ்வரன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி வழக்கமாக இருக்கிற ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னர் ஆக்சுவலி. ஹாரர் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு இன்னும் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால படம் வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எனக்கும் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள் அனைவருக்கும் இது காலை வணக்கம். முப்படைகள் மாதிரி கண்ணு மாதிரி எல்லாரும் நீங்க நின்றீங்க. பயமாக உங்களை பார்க்கறதுக்கு எனக்கும் அப்படிதான் இருந்தது. என் பொண்ணுக்கு பாதுகாப்பா வந்து ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன். கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சிட்டாங்க. எனவே உங்களை எல்லாரும் இந்த நேரத்தில் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. சின்ன படங்கள் எடுக்கிறதே இப்போலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில வந்து லோகேஷ் சார் ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டு நான் தயாரிக்கிறேன்னு முன் வந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா சின்ன படங்களை இப்போ யாரும் பார்க்கறது இல்லைன்றாங்க, தியேட்டர்களுக்காரங்க வாங்குறது இல்லைன்றாங்க, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, தியேட்டரில் போடுறதுக்கு ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நல்ல கதைகள் சரியாக அமையறதில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதனால் நல்ல கதைகள் அமைஞ்சால் கண்டிப்பாக சின்ன படங்கள் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள்லாம் நான் காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணிகண்டன் படம் பற்றி பார்த்தீங்கன்னா லவ்வரு, இது குடும்பஸ்தன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் அவர் வந்து நிறைய ஹிட்டு கொடுப்பார் நம்பிக்கை இருக்குது. அதே போல் சின்ன சின்ன இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படமும் டைரக்ட் பண்ணி கதை சொன்னார், நான் கேட்கல, இன்னும் சொல்லிச்சு ரொம்ப அருமையான கதை சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும். சின்ன சின்ன படங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். நல்ல கதையை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம். நல்ல கதையை பண்ணால் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கதை நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதை தோற்றதா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க, தியேட்டர்லேயே வாங்குவாங்க. அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இருக்குது. அது எல்லாருமே ஒன்றா சேர்த்து, மலையாளத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு கதையில் ஏதாவது குறைகள் நிறைகள் தான் ஒருத்தர் பரிமாறி இருப்பாங்க. இங்கே அந்த ஒற்றுமைலாம் கிடையாது. அதனால் இது தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ சின்ன கதைகள் பண்ணும்போது ஒரு 2 கோடி 3 கோடி எடுத்துக்கலாம். அந்த கதையை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு டீம் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க கதையை பரிமாறிட்டு அதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் நீங்களே வந்து பரிமாறிக்கிட்டு நல்ல கதையை அழகாக செதுக்கி ஒரு தொடர்ந்தா போல ஒரு 10 படங்களை சின்ன படங்கள் ஜெயிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக
அதை வாங்கிறதுக்கு அது தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க. ஆனால் கண்டினியூஸாக ஒரு 10 படம் ஹிட் ஆகும். அப்போ தான் பெரிய படங்களோட போட்டி போட முடியும். அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை நான் அதை ஃபீல் பண்ணுறேன். கதையில் முழு கவனத்தை செலுத்துங்க. சும்மா ஏனா தானோ அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இப்போ நான் பாக்கியராஜ் சார்ட்டு இருக்கும்போது 24 மணி நேரமும் கதையை பற்றி தான் என்னை சிந்திக்க என்னை பழகினார். அதனால தான் நான் வந்து சில படங்களை என்னால் ஹிட் கொடுக்க முடியும். அதே போல் நீங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கதையில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹால் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒருத்தர் கதையை நீங்களே ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கிட்டு அதில் குறை நிறைகள் இருந்தால் சரிப்படுத்தி அப்புறம் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஸோ நல்ல கதை தோன்றதா வரலாறே கிடையாது. அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல கதை பண்ணி ஜெயிச்சு தொடர்ந்தா போல் ஒரு 10 படங்களை நீங்கள் சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன படங்களை வாங்கிறதுக்கும் தியேட்டருக்காரங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணணுன்றது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படமும் அதே போல் ஒரு சின்ன படம் தான், அருமையான ஒரு கதை. இதுவும் ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா கிஷன் அந்த கதை சொல்லும்போது அவரோட சின்சாரிட்டி தெரிஞ்சுது. ஒரே ஷெட்யூல் அந்த படத்தை முடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட்யூலாக எடுக்கிறாங்க, ஃபைனான்ஸ் எல்லாம் முன்னெடுத்து சூழ்நிலையால். ஆனால் ஒரே ஷெட்யூலில் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒரே ஷெட்யூலில் அழகாக தொடங்கி வெற்றிகரமாக முடிக்கிற மதிப்பான வாழ்த்துக்கள். அதுக்கான ப்ரொடியூசர் ஒரு அருமையான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமாக தொடங்கி வெற்றிகரமாக முடிஞ்சு வெற்றிகரமாக தேட்டரில் வெளிவந்து பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை எல்லாரும் சந்திச்சு செல்வமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் கட்சி இவ்வளோ ஒரு கேமரா முன்னாடி பேசுறது இதுதான் முதல் முறையாக எனக்கு. இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை மீட் பண்ணுது. வாழ்த்துக்கள், வணக்கம். சின்ன திரை வந்து ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆக்சுவலி போனேன். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக சின்ன திரை தான். பட் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்க எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் இப்போ 2 படங்கள் நான் முடிச்சிருக்கேன். குற்றம் கடிதல் 2 பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் வந்து அதுவும் முடிச்சிருக்கு. அடுத்தது இது. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். ரொம்ப பெரிய ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருந்தது. இந்த வருஷம் நான் படங்களுக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் என்ன நிறைய படங்கள் நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்பா டைரக்ஷனில் நடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதே இல்லையா? அப்பா கிட்ட தான் கேட்கணும். அப்பா டைரக்ட் பண்ணதே இல்லையே? ஆமா, அப்பா டைரக்ஷன் கிடையாது. மேபி அப்பா ஸ்கிரிப்ட்ல நடிக்க வாய்ப்பு இருக்கு. அது நீங்க தான் சொல்லணும். அவர் சான்ஸ் கொடுத்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம். அப்பா கூட துணை வந்துருக்குதான். பாதுகாப்பு தான் வந்துருக்கோம். அதுக்கு உங்களுக்கு பதில் அப்பா ஏப்பா இப்படி மாட்டிடுறீங்க? பதில சொல்லுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னுலாம் கிடையாது. அவரும் இந்த படத்துல நடிக்கிறாரு. அது சும்மா தான் சொல்லியிருப்பாரு. அவரும் இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்றாரு. ஸோ அதுக்காக வந்து பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது. சும்மா சொல்லுங்கப்பா. அந்த படத்துல நீங்க பேயா நடிக்கீங்களா? நீங்க பேயா நடிக்கீங்களா யாரு இந்த படத்துல? அது நான் இப்போவே சொல்லிட்டா அப்புறம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. டைரக்டரை கேளுங்க. சொல்லக்கூடாது, இதுக்கு மேலே எதுவும் சொல்லக்கூடாது. சார், அப்பா சினிமாவுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க? ஏன்னா சீரியலில் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. சினிமாவுக்கு வரும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் படத்தில் நடிக்கிறதே ஆக்சுவலி அப்பாவுக்கு பிடிக்கல. இப்போ கூட வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருக்காரு. அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் பயங்கர சண்டை போட்டு பெர்மிஷன் கேட்டு பல வருஷம் போராடி தான் வந்து அவர் ஓகே சொன்னார். ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல. எப்போவுமே அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நடிப்புன்றது வந்து நம்மளாக இருக்கிறது தான் நடிப்பு. அதுதான் அப்பா எனக்கு கொடுத்துருக்குற அட்வைஸ். ஸோ நானாக இருக்கேன். சார் உங்களுக்கு ஏன் சார் உங்களுக்கு வேற கதைகள் அப்பா கேட்கறதுண்டா இல்லை நீங்கள் மட்டும் தான் கேட்பீங்க? இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணுன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே. பட் அவர்கிட்டயும் நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக அவர் வந்து இல்லை வர புது டேரக்டர்லாம் அப்பாவுடைய கதை சொல்லுவாங்களா உங்களுடைய கதைகள் இல்லை நீங்கள் மட்டும் தான் கேட்பாங்க? மோஸ்ட்லி அப்பா கேட்பாரு, அப்புறம் நான் கேட்பேன். 2 பேரோட ஒப்பீனியனும் தான். பட் முக்காசி நான் தான் டிசிஷன் மேக்கிங்னா அது நான் தான். அப்பா ஏதாவது நல்ல படங்கள் வந்து வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. இப்போதானே பேசினாரு. அவ்வளோ நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். வலைதளங்கள்ல வந்து ஆக்டிவா இருக்கீங்க. பாடல்கள் அப்பா நீங்களும் இந்த படத்துல நீங்க பாட்டு பாடுறீங்களா? மியூசிக் டைரக்டர் இங்கே அவரு சான்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா பண்ணுவேன். இல்லைங்க சார், 40 வருஷமா உங்களுக்கு வந்து சினிமா தான் இவ்வளோ புகழ் பேர் கொடுக்குது. நீங்கள் ஏன் பொண்ணை நடிக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க? என்ன காரணம்? அது வந்து நடிக்க வேணான்னு சொல்ல, அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மன அமைதிக்கு
கொஞ்சம் ஒரு பாதக வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் நடிப்பு துறையில் வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அவள் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு கேரக்டர் அல்ல, ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது. அதனால் பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மன உறுதி, மன வலிமை இதெல்லாம் நிறைய தேவைப்படும் இல்லையா? வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும்போது அதெல்லாம் இந்த ஏஜில் அவளுக்கு இல்லைன்றதுக்காக கொஞ்சம் பயமாக இருக்கு. வேறு ஒன்று ரெண்டாவது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலும் கிடையாது. பல விஷயம் நிறைய இருக்கு. நீங்கள் அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவள் நல்ல ஒரு சிங்கராக இருக்கணும், நல்ல ஒரு சிங்கர். அவளுக்கு பிடிச்சது நடிப்பு தொழில். அதனால எந்த கேரக்டர்னா நீ பண்ணுவான்னு சொல்லல, லீட் ரோல் தான் பண்ண அவசியம் இல்லை, நல்ல ரோல் பண்ணினா நிரந்தரமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளை கொஞ்சம் வளர்த்து வச்சுருக்கேன். நல்ல கேரக்டர் கிடைக்குது, அதிர்ஷ்டத்தை பொறுத்துருக்கான். நல்ல இயக்குநர்கள், நல்ல டேரக்டர் வச்சு நல்ல கேரக்டர் கிடைக்கும். ஸோ இது நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது, எல்லாமே காட்ஸ் ஃபீல் தான். சார் மைக் மேலே கை வச்சிருக்கீங்க. நான் சின்ன திரையை விட்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆகுது. ஆனாலும் வந்து என்னை யாருமே மறந்த மாதிரி தெரியல. சோஷியல் மீடியாவில் நான் என்ன போஸ்ட் போட்டாலும் அவ்வளோ லைக்ஸ், கமெண்ட்ஸ், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், தொடர்ந்து எனக்கு நிறைய அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இதே அன்பும் ஆதரவும் என்னோட சினிமா ஜேர்னிலையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க மேடம், படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் வந்து நடிகை, அவரும் நடிகர், வீட்டில் சண்டை போடுறது நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்பா கூட நடிக்கும்போது எப்படி இருக்கும்? சத்தியமா தெரியாதுங்க. ஏன்னா நான் அப்பாவோட ஒர்க்கே பண்ணதில்லை. நிறைய குட்டி குட்டி சண்டைகள் வரும். பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு தெரியல. இப்போ எனக்கு பயமா இருக்கு. பட் எங்களுக்கு காம்பினேஷன் இருக்கான்னு தெரியல. டைரக்டர் தான் கேட்கணும். மோஸ்ட்லி காம்பினேஷன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வயசுக்கு அப்புறம் இந்த படம் ஏன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் ஹாப்பி தான். பட்ஜெட்டு நல்ல கதைகளாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும், நல்ல இயக்கம். சந்தோஷம். முதல்ல உங்களுக்கு காலையில் வந்தபோது நான் வெல்கம் பண்ணல, சாரி மன்னிச்சுவாங்க எதாக இருந்தாலும் ஊடகத்துக்கு. நான் முதல் முறையாக நான் வந்து ஒரு படம் பண்ண வரப்போகிறேன் ஸ்ரீபில்டில். அது வந்து நம்ம நண்பர் பாலா, 2 பேரும் ஒரே இடத்துல ஏதாச்சும் பண்ணாங்க. அவர் தான் என்கிட்ட சொன்னார், சரி இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு கேட்டார். என் நண்பர் இருக்கிறாரு, டேரக்டர் கொடுத்துருக்காரு, அதை கேட்டோம். நாங்கள் இது பண்ணுறது வந்து மெயின் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக ஒரு இது பண்ணுறோம், ஒரு சிறப்பான ஒரு இது பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்களும் தமிழ் மக்களும். நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் நடிக்கிறீங்க? இல்லை சார், நான் எதுவும் இந்த கேரக்டர் நடிக்கல. இப்போ இவங்கெல்லாம் சாரு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சுருந்தாங்க இவங்க. நான் உள்ளார வந்ததுனால ஆர்டிஸ்ட்டை போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். மெயினான ரோல்லாம் வந்து சார் பேசணும், சார் ரெண்டாவது சார் பேசணும், இவங்களெல்லாம் பேசி எடுத்துருந்தாங்க உள்ளார. ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன புதுமுகமாக போட்டுருந்தாங்க. இல்லை வேணாம் சார், ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும். ஏன்னா இது மெயின் வந்து நான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக பண்ணுறேன் முதல் படம் எனக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே வந்தோம் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ அதுக்காக ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக நானும் சார் பாலா சார் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு இந்த ப்ரொஜெக்டாக சார் வந்து சாரை டாக் பண்ணி கதையை கேட்டு பிடிச்சிருந்து லொக்கேஷன் எல்லாம் பண்ணிலாம் ரெடியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் எங்களை ஒத்துழைக்கணும். என்னோட நேம் விக்னேஷ் ராஜா. என்னோட செகண்ட் படம் வந்து கொலாப் பண்ணியிருக்கேன் கிஷன் ராஜோட. இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் நல்லா வந்துருக்கு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா வரும். ஸ்கிரிப்ட் கேட்ட ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸோ படமும் நல்லா வரும்.